எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதமும் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேங்க. முட்டை தொக்குக்கும் இதே போல் நீளமாக வெட்டிக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. வெங்காயம் ரைத்தா பண்ணுறக்கும் நம்ம முட்டை தொக்கு பண்ணுறக்கும் தேங்காய் பால் சாதம் பண்ணுறக்கும் சேர்த்து 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை கட் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். மணி 7:30 ஆயிடுச்சு, வேலைக்கு கிளம்பணும். அதனால் சீக்கிரமாக கட் பண்ணி குயிக்காக வேலையை முடிச்சிடலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் இந்த சிம்பிளான ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான், குயிக்காக நம்ம வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. காலையிலேயே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த 2 தக்காளியும் நறுக்கிக்கலாம். நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு அரை தக்காளி போட்டால் போதும். தொக்குக்கு தான் ஒரு 1.5 தக்காளி சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுறாங்க. இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சுங்க. பிரிஞ்சு ஒரு அன்னாசி பூ போட்டுக்கலாங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, 2 பட்டை சேர்த்து இதெல்லாமே நல்லா பொரிட்டுங்க. இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது போல் கொஞ்சம் உதுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். லைட்டாக இப்படி உதுத்துட்டு இப்படி சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுங்க. இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெட்டி வச்ச ஒரு பாதி தக்காளியை நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும். தக்காளி இது நல்லா குழஞ்சி வேகட்டும். கொஞ்சமாக புதினாவும் இப்போவே போட்டுடலாங்க. புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா இப்போ இதுக்கு மைல்டாக தான் இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம். நம்ம பிரியாணி மாதிரி காரசாரமாக இருக்காது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கம்மியாகவே காரம் போதும். அதுக்கு தான் சைடிஷாக முட்டை தொக்கு பண்ணுறது. இப்போ இந்த 5 பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாங்க. பச்சை மிளகா போட்டாச்சுங்க. 5 பச்சை மிளகாவும். இந்த தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ அடியில் இப்படி பிடிச்சிருக்கோம், அது பரவாயில்ல, சரியாயிரும். நம்ம தண்ணி ஊற்றும்போது அது கரைஞ்சிருங்க. இது எல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ பச்சை மிளகா, நம்ம போட்ட பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்தளவு சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்காங்க.
அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் கம்மியாகவே 2.25 டம்ளர் ஊற்றுறேன். இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் ஊற்றிடுறேன். ஒரு டம்ளர் தேங்காய் பால் 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. பாருங்கள், இது தண்ணி தான் தேங்காய் பால் பாத்திரத்துலேயே கழுவி ஊற்றுனது. இது 1.25 டம்ளர் ஊற்றினா போதும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் வருங்க. இதை போட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியே போட்டுடலாங்க. கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். மெதுவாக இப்படி கலந்து விட்டுடலாங்க. உடையாமல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுட்டு, இது கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் ஒன்றா வரணும். நல்லா ட்ரை ஆன பிறகு தம் போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நான் இப்போ முட்டை தொக்கு பண்ண போகிறேங்க. முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. வச்சு சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேங்க டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 4 முட்டை தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்துருவோம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இதைய இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 6 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மசாலாவுக்கும் முட்டைக்கும் சேர்த்து இந்த மசாலா ஒரு கொதி வரட்டும். பச்சை வாசம் போக நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம இப்போ முட்டையை கட் பண்ணிக்கலாங்க. முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்குவோம். இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டையை ஒன்று போட்டுடலாங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது எல்லாமே இந்த முட்டையோடு கலந்து வேகட்டுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறமா மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனா முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக இப்படி கலந்து விட்டுறலாங்க. இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தம் போட்டுடலாங்க. நான் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட்ட அரிசி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும். இதுவே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. சிம்மில் வச்சுட்டேன். முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
எல்லாமே நல்லா ட்ரை ஆகி இதில் நல்லா ஒட்டி வந்துடுச்சு முட்டையில். ஓகே, எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நிமிஷம் வெந்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மதிய சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாதமும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பால் சாதம். அதை நான் இறக்கி வச்சுட்டேங்க. அது உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தண்ணி அளவாக வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பால். இதுக்கு நம்ம ரைத்தாவும் பண்ணியிருக்காங்க. நம்ம சாதத்தை உடையாமல் எடுக்கலாம். எந்த அளவு சூடு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படியே ஒரு அரிசியும் ஒட்டாமல், அரிசிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ முட்டை தொக்கை வச்சுக்கலாம். இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.